ஆசிரியர் நியமனத்தில் நிர்ணயிக்கப்பட்ட வயது உச்சவரம்பை 57ஆக உயர்த்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி சென்னை பேராசிரியர் அன்பழகன் வளாகத்தில் போராட்டம் நடத்தி வரும் ஆசிரியர்களில் சிலர் மயங்கி விழுந்தனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், விவரம். ஆசிரியர் தகுதி தேர்வு கடந்த 2012ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. அதில் 2012ஆம் ஆண்டு தேர்வு எழுதிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஆசிரியர் பணியானது வழங்கப்பட்டது. அதே போல 2013ஆம் ஆண்டு தேர்வு எழுதும் பொழுது அந்த தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கான வெயிட்டேஜ் முறையானதை அறிவித்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதில் அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றும் வெயிட்டேஜ் முறையால் பணி கிடைக்காதவர்கள் 10 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற நலச்சங்கம் என்றே வைத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் 2013 தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அந்த போராட்டத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் மிக முக்கியமான கோரிக்கை, ஏற்கனவே நாங்கள் தேர்வு எழுதிவிட்டோம், ஏற்கனவே நாங்கள் பாஸ் ஆகிவிட்டோம், ஆனால் வெயிட்டேஜ் முறை என்றதை கொண்டு வந்து தற்போது அந்த வெயிட்டேஜ் முறையின் காரணமாக எங்களுக்கு 10 ஆண்டுகளாக பணி வழங்கப்படவில்லை. எங்களுடன் பணியாற்றியவர்கள் எங்களுடைய தேர்வு எழுதியவர்களுக்கெல்லாம் வேலை கிடைத்த பொழுது எங்களால் இதில் தேர்ச்சி பெற்றும் பணியில் சேர முடியவில்லை என்ற கோரிக்கையை வைத்துதான் இந்த போராட்டமானது கடந்த 3 நாளாக உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் ஏற்கனவே திமுக எதிர்கட்சியாக இருந்த தருணத்தில் 2021ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியிலும் இந்த ஆசிரியர்களுக்கு பணி நியமனத்தை கொடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் இந்த வெயிட்டேஜ் முறையை கைவிட்டுவிட்டு எங்கள் அனைவருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த பணி ஆணையம் வழங்க வேண்டும், ஆசிரியர் பணியை வழங்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல அவர்களுக்கான அந்த பணி சேர்ப்புக்கான வயது விகிதம் 57 வரை, அந்த ஜாயினிங் ஏஜ் 57 வரை இருக்கணும்ன்ற கோரிக்கையும் முன்வச்சு இந்த போராட்டமானது நடைபெற்று வரும் சூழ்நிலையில் 3 நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் மயங்கி விழுந்திருக்கிறார்கள். இப்பொழுதும் கூட மதியம் ஒரு 2:30 மணி 3 மணி அளவில் 2 பெண் ஆசிரியர்கள் மயக்கம் அடைந்து அவர்கள் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து செல்வதையும் நம்மால் காட்சிகளாக பார்க்க முடிகிறது. உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இங்க இருக்கக்கூடிய ஆணையர்களோ அல்லது அமைச்சரோ எங்களுடன் பேசி எங்களுக்கான பணி நியமனத்தை, தேர்தல் வாக்குறுதியில் சொல்லிய நியமனத்தை எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்ததை நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். ஆசிரியர்கள் போராட்டம் குறித்த உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுபாஷ்.